ரவி, ரவி, கோபால், இந்த படத்தை திரை போட்டு மூடிடலாம். ஆனா படம் எழுதி அதுக்கு முன்னால ஆண்டாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படத்துக்கும் உயிர் வராது ரவி. கோபால், என்னை பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை கோபால், சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்பு தான் ரவி. நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா, ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளின் நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்னை தொந்தரவு செய்யாது, என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி, மறக்காத வா. என்னப்பா, என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லைக்கா, அத்தான் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே இங்க மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என் கணவர் யாருன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சபாஷ் மல்லிகா, வெரி கிளாட். இதத்தான் நானும் விரும்புறேன். மாப்பிள்ளை யாரு? மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல். அப்படியா? பேரு? ரவி. மகாபலிபுரத்துல பாத்தியா அந்த ரவியா? ஆமா, அவர் இங்க வந்திருக்காரு. அவரை பார்த்தேன், பேசினேன். அவருடைய தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சம்மதத்தை கேட்க அவர் நாளைக்கு இங்க வருவார். வரட்டும். மல்லிகா, நீ எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு பிரதிபலம் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுது. உன் கல்யாணம் நடக்கும், சீக்கிரமே நடக்கும். நீ உள்ள போமா, சந்தோஷமா போ. போ. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன? உன் தங்கச்சி யாருக்கு மாலை போட துடிக்கிறா தெரியுமா? வக்கீல் ரவிக்கு. பெரிய அபாயத்துக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடாதவனே பாக்கு வெற்றில வச்சு சொந்தக்காரன் ஆக்கிக்க சொல்றான். முடியாது. ஐயோ, இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் நெஞ்சே வெடிச்சிடுமே. காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டவனுக்கு அத்தான் நாம இந்த மகிழ்ச்சியாவது கொடுக்க வேண்டாமா? அத்தான், நீ கவலைப்படாத. அவளுடைய மனசு நோகாதபடி இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன். இது என்ன சூழ்ச்சி? ஏன் நீ ஏமாத்துறீங்க? எதுக்காக இந்த புது இடத்தை கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க, நீயாவது சொல்லு. இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே பதில் மல்லிகா, உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? அதை தடுக்க நீங்க யார்? கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி முடிவு செய்ய வேண்டியது என் கையில தான் இருக்கு. ஆனா நீ என் கையில தான் இருக்கேங்கிறது மறந்துடாதே. மல்லிகா, ரவியை நீ அடியோட மறந்தே ஆகணும். சீக்கிரமே உனக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அதுவரைக்கும் இந்த வீடுதான் உனக்கு சேர். கௌரி, இனிமே உன் தந்தை வெளியே தலையை காட்டினா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. டாக்டர் கோபால். ரவி எங்க இருக்க? ரவி எங்க என்ன கேக்குறீங்க? உங்க ஹிருதயத்தை எடுத்து எங்க இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு ஆண்டவன் அழகையும் இரக்கத்தையும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அழகை மட்டும் கொடுத்து இரக்கத்தை ஏன் பறிச்சான்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? விளக்கமா சொல்லுங்க. காதலுக்காக செத்தாங்க நான் கதை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி நண்பர் செத்துக்கிட்டே இருக்கார். நீதிக்கும் நேர்மைக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். போதும், நடந்ததை சொல்லாம என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அவரை தீர்த்துக்கிட்ட ஒரு கூத்துமையை காத்திருந்தோம். ரவி தன் உயிரை காப்பாத்துக்கு நடத்தின போராட்டத்துல அவர் தலையில் அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பரம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. பலத்த கட்டுக்காவல் இருக்கிற உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திருடன் மாதிரி நான் சூரிய குறிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன். அக்கா, மல்லிகா, அக்கா, என்னை வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்னக்கா செய்யுது? சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ, அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர்,
கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராத. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க 2 பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. மலை போடு. நீங்களும் போடுங்க. மிஸ்டர் ரவி, சட்டப்படி இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இருவரும் தம்பதிகள். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஆல் தி பெஸ்ட் ரவி. நில்லுங்க. முடியாது. யார பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு சொன்னோமோ அவன் கழுத்துக்கு மாலைய போட்டு என் கழுத்துக்கு கத்தி கொண்டு வந்துட்டான் உன் தங்கை. நான் சொல்றது கேளுங்க. அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஆனா அந்த வக்கீலால எனக்கு என்னைக்குமே ஆபத்து. அவன் அழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. கௌரி, நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் இன்னும் தாலி பாக்கியம் கிடைக்கல. அவளுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தையும் கெடுத்துடாதீங்க. அவளுக்கு பாக்கியம், எனக்கு படுகொலி. கௌரி, நான் செஞ்சிருக்கிற அந்த பயங்கரத்துல ஒரு துளிய உன் தங்க அவங்கிட்ட சொன்னா போதும், எனக்கு தூக்கு மேலடா. என் தங்கச்சி உங்களை நிச்சயம் காட்டி கொடுக்க மாட்டான். என்ன நம்புங்க. நான் இப்பவே போறேன். உன் புருஷன்கிட்ட எதையும் சொல்லாதேன்னு அவ கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறதான். உண்மையை சொல்ல அவ வாய திறந்தா அதை கேட்கறதுக்கு ரவி இருக்க மாட்டான். அவன் பிணந்தாய. போ. போறேன். மல்லிகா அக்கா, அக்கா, மல்லிகா, மல்லிகா, அக்கா, என்னை மன்னிச்சிடு. அனுமதி இல்லாம நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஒரு அனாதைக்கு நடக்கிற மாதிரி நடந்துச்சு. அழாதே, அழாதே. நீ விரும்பினவரையே கணவரை அடைஞ்சிட்ட. அது ஒண்ணே போதும். ஆனா என்னக்கா மல்லிகா, நீ ஊமையா இருக்கணும்மா. நீ ஊமையா இருக்கணும். என்ன, நான் ஊமையா இருக்கணுமா? ஆமாம்மா. மகாபலிபுரத்துல நடந்த எதையுமே உன் கணவர்கிட்ட சொல்லிடாதம்மா. அக்கா, உன் புருஷனுக்கு துரோகம் செய்ய சொல்றதா நினைக்காதம்மா. அந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தாலிக்கு ஆபத்துன்னு அத்தான் பயமுறுத்துறாரேம்மா. சொல்ல மாட்டேக்கா. எந்த உறுதியோடு நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனோ அதை நிச்சயமா மறக்க மாட்டேன். சந்தோஷம்மா. நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். மஞ்சளும் குங்குமம் மங்காம நிலைக்கணும். வாமா, வா. மல்லிகா, ரவிக்கு மறுபடியும் என்னாச்சு? பாருங்க, ஆடினார், பாடினார். ஆடி ஆடி திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டார் டாக்டர். இன்னைக்கு ஆடித்தான் விழுந்தாரு. இதே நிலைமை நீடிச்சா அவருடைய நாடி விழுந்தாரு. ஐயோ, நீங்களே இப்படி கைவிட்டுட்டா அப்புறம் நான் என்ன செய்வேன் டாக்டர்? இனிமே என் மருந்து நம்பி பலன் இல்லம்மா. உடனே அவர் மகாபலிபுரத்துக்கு கொண்டு போகும். மகாபலிபுரமா? ஆமா. அங்க நீலா போன இடத்துக்கெல்லாம் நீங்களும் போகும். அவங்க நடந்து காட்டின மாதிரி எல்லாம் நீங்களும் நடந்து காட்டணும். அப்பதான் கலைஞ்சு போயிருக்கிற அவருடைய நினைவுகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். அவருடைய உயிரையும் காப்பாற்ற முடியும். டாக்டர், இதை விட்டு வேற வழியே இல்லையே? கிடையவே கிடையாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. சரி, நீங்க இவரை பாத்துங்க. இத வந்துட்டேன். அக்கா, அக்கா, அக்கா. மல்லிகா, மல்லிகா, என்னம்மா? என்னாச்சு? என் வாழ்க்கை பாழா போயிடுச்சக்கா. நான் செய்த பாவத்துக்கெல்லாம் கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. என்னம்மா சொல்றேன்? அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சக்கா, பைத்தியம் பிடிச்சிடுச்சு. சாக போறேன்னு கதறாரு. என் கழுத்தை பிடிச்சு நெருக்க வர்றாரு. ஐயோ, டாக்டர்கிட்ட காமிச்சியா? என்னம்மா சொன்னாரு? மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி இது. மகாபலிபுரத்துல செத்து போன அந்த பெண்ணுடைய ஆவி இவரை பிடிச்சு ஆட்டுது. மகாபலிபுரத்துக்கு போனா அவருக்கு குணமாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரக்கா.
மகாபலிபுரமா? மல்லிகா, நீ மறுபடியும் அங்க போகணுமா? போன்னு சொல்ல வேண்டிய நீயா அக்கா இப்படி கேக்குறீங்க? மல்லிகா, போன்னு சொல்ற துணிச்சலும் எனக்கு வரல, போகாதன்னு தடுக்கிற மிருகத்தன்மை எனக்கு வரலம்மா. அக்கா, தாலி கட்டாத ஒருத்தருக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நீ தவிக்கிற. தாலி கட்டின கணவருக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டு நான் துடிக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி வார்த்தைகளால என்ன கொல்லாதம்மா. நீ எனக்காக செய்த காரியங்கள் ஒரு தாய் குழந்தைக்கு செய்யறதை விட அதிகமானது, ஒரு மனைவி கணவனுக்கு செய்யறதை விட மேலானது. ஆனா நீ மகாபலிபுரம் போற செய்தி கேள்விப்பட்டா அத்தா எரிமலையின் உச்சிக்கே போயிடுவாரேம்மா. போகலைன்னா என் கணவர் மரணத்தின் மடிக்கே போயிடுவார். மல்லிகா, அக்கா, கண்ணுக்கு தெரியாம கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தவன் வாழ் இப்போதான் கிட்ட நெருங்கி வருது. என்னால அதுக்கு எந்த ஆபத்து நிச்சயமா வராதக்கா. என்ன பத்தி கவலைப்படாதேம்மா. இப்ப நம்ம 2 பேரும் தாலியுமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா காப்பாற்றப்பட வேண்டிய புனிதமான தாலி உன்னுடையதுதான். போ, உன் கணவருக்காக நீ மகாபலிபுரம் போ. போம்மா, போ போ. ஏன் கோபால், இன்னும் மல்லிகாவை காணமே? அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு வரதான் போயிருக்கணும். அங்கேயே போகட்டும், அப்பதான் நாம் நினைச்ச மாதிரி நடக்கும். கோபால், நான் மாமல்லபுரத்துக்கு போறது எல்லாருக்கும் தெரியணும். ஏனவே இந்த முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடைக்கும். என் கணக்கு தப்பவே தப்பா. மகாபலிபுரமா? என்னத்தா கடைசி அவன் தங்கச்சியை ஏமாத்திட்டான். என்ன சொல்றீங்க? ரவியை கூட்டிட்டு மகாபலிபுரத்துக்கே போறாளா? நடத்துற நாடகத்தை நடந்த இடத்திலேயே விளக்கி காட்ட போறா. இப்பவே போறேன். 2 பேரையும் தீர்த்து கட்டிட்டு கடலை எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, ஆத்திரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன தடுக்க நீ யார்? நான் யாரா? உங்க மனைவியத்தான். மனைவி?